வியாகர மாத்திரையே தேவையில்லை. ஆண்களுக்கு குதிரை பலம் கிடைக்க தினமும் இதை சாப்பிட்டால் போதும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு கால்சியம் ரொம்ப முக்கியமானது. அதுக்காக நம்ம பால் குடிக்கிறோம், தயிர், வெண்ணெய் இதெல்லாமே எடுத்துக்கிறோம். அது தவிர உலர் பழங்கள், உலர் விதைகள் இதெல்லாமே சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தெரியும். அந்த வகையில் முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் சாப்பிட்டோன்னா நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தாங்க தாமரை பூலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த விதைகளை சாப்பிட்டாலுமே நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. இந்த தாமரை விதைகளை தினமுமே 2 இல்லைன்னா 4 நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு குதிரைக்கு நிகரான பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் டைரெக்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை வறுத்து கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்து அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். பொதுவாகவே கால்சியம்க்கு நம்ம என்னென்ன எடுத்துக்குவோம், பால், தயிர் இதெல்லாமே எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு ஈடான கால்சியம் இந்த தாமரை விதைகளை நமக்கு கிடைக்குது. ஸோ இது உங்கள் போன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வைக்குது. உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி தூக்க பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு காரணமாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் பாலில் கொஞ்சம் தாமரை விதைகளை நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா இனிமையான தூக்கம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தசை பிடிப்பு, தசை வலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா தாமரை விதைகளை சாப்பிடுங்க. குறிப்பாக குழந்தைகளுக்குமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தசைகள் சீக்கிரமாக வளர்ச்சி அடையும். அதே நேரத்தில் இதில் மெக்னீஷியம், பொட்டாசியம், நார்சத்து, இரும்பு சத்து, ஜிங்க் சத்துக்கள்லாம் இருக்குது. இதை சாப்பிடக்கூடிய ஆண்களுக்கு தாம்பத்திய உணர்வு மேலோங்கும், அதிக சக்தியோடு செயல்படுவாங்க. இதில் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் கே மாதிரியான சத்துக்களும் இருக்குது. அடுத்ததான் சர்க்கரை நோயால் அவதிப்படுறீங்க அப்படின்னா நார்சத்து மிகுந்த இந்த தாமரை விதைகளை எடுத்துக்கலாம். இதில் ஆன்டிஆக்சிடன்ட் சத்துக்கள் சர்க்கரை நோயால் ஏற்பட்ட விளைவுகளை நமக்கு கட்டுப்படுத்தும். வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாமரை விதைகளை எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் கேலரிஸ் ரொம்ப குறைவு. அதே டைமில் நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களையும் இது கொடுக்குது. இது சாப்பிட்றதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.